ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் வந்துட்டு சுந்தரவலியை வெறுப்பேற்றுறதுக்கு வேண்டியவே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் பேரை வந்து ஒட்டிட்டாரு. சும்மாவே வந்துட்டு நம்ம சுந்தரவலி நந்தினி மேலே செம்ம காண்டாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கரிச்சு கொட்டிகிட்டு இருந்தாங்க நம்ம நந்தினியை. அது பார்த்தா அதுக்கு இந்த சூர்யா சார் எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி இப்போ காரில் வேற பேரை போட்டார். அவ்வளோதான். அதை பார்த்ததுமே நம்ம சுந்தரவலிக்கு காலிலேருந்து தலை வலிக்கும் எரியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம நந்தினி தான். இவ இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் சூர்யா சார் தான். ஆனால் வந்துட்டு சூர்யா சாரை யாருமே வந்துட்டு குறை சொல்லலை. ஏன்னா அவன் வந்துட்டு சொந்த ரத்தம் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணாலும் விட்டுட்டாங்க. அவர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நந்தினி தான் வந்து தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம நந்தினியால் பொறுத்துக்கவே முடியல. இவ்வளோ நாள் வரையும் பொறுத்துட்டு அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நமக்கு நம்மளே தான் வந்துட்டு போராடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு சூர்யா சார்கிட்ட செவ்விலே 4 அற போகிறாரு. அரைஞ்சி என்னென்னா, இதுக்கு மேலே என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, உங்கள் அம்மாவை பழி வாங்கிறதுக்கு வேண்டி என்னை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்காதீங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் இல்லை, என்னை மனுஷியாக பாருங்கள் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டதுமே நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஆடி போயிடறாங்க. அருணாச்சலத்தில் இருந்துட்டு சுரேகா வரைக்கும் எல்லாருமே ஆடி போயிடறாங்க. இவளுக்கு பேச தெரியுமா, இவளுக்கு கோவப்பட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை வந்து மிருகமாக ஆக்கிறதும் மனுஷனாக ஆக்கிறதும் அவங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்கள பொறுத்து தான். ஆப்போசிட்டில் உள்ளவங்க எல்லாருமே மிருகம் தான். அந்த மிருகத்து கூட எப்படி மனுஷனாக நம்ம வாழ முடியும்? மிருகத்து கூட நம்ம மிருகமாக தான் வாழ முடியும். அதனால தான் வந்துட்டு நம்ம நந்தினி வந்துட்டு இவ்வளோ கோவப்பட்டதுக்கு காரணம். அதனால் வந்துட்டு நம்ம அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. அருணாச்சலம் சார் மட்டும்தான் அப்பா அடா இப்போயாச்சும் இவளுக்கு பேச தெரியுது, இதுக்கு மேலே பொழைச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் இத்தனை வருஷமாக வந்துட்டு அவருக்கு பேச தெரில, அது தெரில. ஆனால் வந்துட்டு நந்தினி பேசின உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கு மேலே வந்துட்டு நந்தினி வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு காப்பாற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த சூர்யா மட்டும் எப்படியாச்சும் திருந்தி 1% நம்ம நந்தினி மேலே அன்பு வந்துட்டாலே போதும், எந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே நடக்காது, எல்லாமே சுமூகமாக போகும். ஆனால் சூர்யாவுக்கு இன்ன வரைக்கும் நந்தினி மேலே ஒரு அன்பே வரமாட்டுது. கூட சீக்கிரம் அன்பு வந்தால் மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது மென்மேலும் வந்துட்டு பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பார்ப்போம் என்னதான் நடக்குது, எப்படி தான் இந்த கதையை கொண்டு போகிறாங்க. ஒரு ஏழை பொண்ணை வந்துட்டு கொடுமைப்படுத்தலாம் எல்லாமே, ஆனால் ஒரு லிமிட்டு தான். ஆனால் ஏழைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாட்டி வதைக்கிறாங்க இந்த சுந்தரவலி. ரொம்ப மோசம். சுந்தரவலியை பேசாமல் ஜெயிலே அடைச்சி போட்டிருக்கலாம். ஏன் தான் வந்துட்டு நந்தினி காப்பாற்றினாங்களோன்னே தெரில. காப்பாற்றினது கூட நன்றி இல்லாமல் இந்த சுந்தரவலி ரொம்ப தையத்தக்கன் தாந்தக்கன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம நந்தினி கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா, இதுக்கு மேலே எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.